கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த புதிய காலை வேளையிலே உங்களை நான் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். கடந்த வாரம் முழுவதும் தேவன் நம்மை மிகவும் பாதுகாத்து ஆசீர்வதித்து வந்திருந்தார். ஆகையினால் அவருக்கு நாம் நம்முடைய நன்றியை அவரிடத்தில் செலுத்துவோம். அது மாத்திரமில்லாமல் நம் மேல் இருக்கும் சிறிய அல்லது ஏதாவது ஒரு பாவம் இருக்குமானால், நம் குற்றங்கள் இருக்குமானால், இல்லை நம்முடைய சாபங்கள் நம் மேல் இருக்குமானால், அதை தேவனிடத்தில் நாம் அறிக்கையிடுவோம். இப்பொழுதும் ஒரு விஷயம் நாம் ஜெபம் எடுக்கலாம். தேவாதி தேவனே, அப்பா, நீர் எங்களுக்கு பல அற்புதமான காரியங்களை செய்து வருகிறீரப்பா. உண்மை நாங்கள் துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஆண்டவரே அற்புதமானதாக இருக்கிறது. கடந்த வாரம் முழுவதும் எங்களை பாதுகாத்து வந்தீர். இந்த புதிய மாதத்தில் அப்பா எங்களை பிரவேசிக்க செய்து எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்கு பல ஆசீர்வாதங்களை எதிர்பாராமல் கொடுக்கிறவராக இருக்கிறீர். அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்திக்கிறோம். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். நீர் எங்களோடு கூட இருந்து வரும் வாரம் முழுவதும் அப்பா நீர் எங்களை நடத்தும். இன்றும் நீர் இந்த வாரத்திற்கான வசனத்தை நீர் எங்களுக்கு தருவதற்காக நன்றி. அந்த வசனத்தை அப்பா நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்று தேவன் நமக்கு கொடுத்த வசனம் சங்கீதம் 107 40-41 வசனம். Psalms 107 40 and 41. அவர் பிரபுக்களின் மேல் இகழ்ச்சி வரப்பண்ணி வழியல்லாத அவாந்திர வழியிலே அவர்களை திரிய செய்து எளியவனையோ சிறுமையின் என்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போல் ஆக்குகிறார். பாருங்கள், பெருமையுள்ள ஜனங்களுடைய வாழ்க்கை பெரிய ராஜாக்களாக இருந்தாலும் சாதாரண ஜனங்களாக இருந்தாலும், எந்த மனிதனும் ஒருவன் பெருமையோடு சுற்றி திரிந்தால் அவர்களை இகழ்ச்சி வரப்பண்ணி எளிய ஜனங்களை, சிறுமைப்பட்ட ஜனங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஆதலால் நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். நம்முடைய தேவன் இந்த வரும் வாரம் முழுவதும் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைக்கிறவராக இருக்கிறார். நாம் ஏதோ ஒரு காரியத்தில் குறைவுபட்டிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு காரியத்தில் நாம் சோர்ந்து போயிருக்கலாம், இல்லை பல காரியங்களில் நாம் தோற்று போய் கூட இருக்கலாம். இம்மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் பல நாட்களை நாம் வீணாக்கி கூட இருக்கலாம். ஆனால் தேவாதி தேவன் நம்மோடு இருப்பதினால் நாம் எந்த ஒரு விதத்திலும் நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை. அவர் பெருமை உள்ள ஜனங்களை தாழ்த்தி எளிய ஜனங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஆதலால் நம்மை நாம் தாழ்த்த கடவோம். அவரிடத்தில் இந்த வாரத்திற்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நாம் தாழ்ந்து அவருடைய வசனம் சொன்ன பிரகாரமாக அந்த எளிய ஜனங்களாய் சிறுமையின் என்று நம்மை எடுத்து அவர் பயன்படுத்தத்தக்க விதமாய் நாம் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருக்கலாம். அப்பொழுது அவர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். நம்முடைய வம்சங்களை அவர் இன்னும் மேன்மேலும் பெருக செய்கிறவராக இருக்கிறார். ஆகையால் நம்முடைய ஞானத்தையோ நம்முடைய சுய அறிவையோ இல்லை நம்முடைய முயற்சிகளையோ நம்பாமல் தேவன் நமக்கு கட்டளையிட்ட காரியங்களை முதலாவது அவருடைய ராஜ்யத்தை நாம் தேடக்கிடவோம். அப்பொழுது இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். எப்படி ஒரு பொருளை வாங்கும்போது நமக்கு எல்லா விஷயமும் நமக்கு ஒரு சின்ன ஒரு ஃப்ரீயாக கொடுக்கப்படுகிறதோ, ஒரு இலவசமாக நமக்கு கொடுக்கப்படுகிறதோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேவனை தேடும்போது நம்முடைய வாழ்க்கையை அவர் இலவசமாக நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அது இந்த வாரம் முழுவதும் நம்மை கண்மணி போல் அவர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார், ஆஸ்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆகையால் நாம் அவரிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போம், தாழ்ந்து அவரிடத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். வாரம் முழுவதும் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக. God bless you.